நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு தனியா வீட்ல இருக்கிற நேரத்துல உன் நண்பன் நுழைஞ்சு கதவை சாத்தி இருக்கான்னா அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாகலையா? கண்ணு தெரியாம இருந்தது யாருன்னு நினைக்கிற? அவ இல்லடா, நீதாங்கிறத புரிஞ்சுக்க. அவனை தடுத்து நிறுத்தி நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல உனக்கு வாய் வரலல்ல? மத்தவங்களால லாபம் கிடைக்குதுன்னா நீ எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யறதுக்கு தயங்கவே மாட்டடா. கிருஷ்ணா, அழுவாத. அழாத, விடும பாத்துக்கலாம். அழாத. துளசி, பாத்து. எழுந்திரிமா, எழுந்திரி. அழாத. எழுந்திரமா. கையில இருக்க மண்ணை போடுமா. விடுமா பாத்துக்கலாம். உன் மனசுல உன் தங்கச்சியோட நினைவு இருக்குல்லம்மா, அது போதுமா. அந்த மண்ணை போடுமா. மா, சீக்கிரம் போடுமா. வாங்க போலாம். வாமா போலாம். வா. விடுமா பாத்துக்கலாம்.
இப்படி ஒரு தொல்லை இல்லாதனால இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அப்படிதானக்கா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் இப்படி என் அக்கா கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? பாரு, அப்பா போயிட்டு இருக்காரு, நீ கையை விடு. நாங்க வர வரைக்கும் அமைதியா எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கணும். இப்படி தடவி நடக்கிறதால ஏதாவது மரியாதை குறைவு ஏற்படுமாக்கா? பாருங்க, கை விட்டுட்டேன். இப்ப என் தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீ எனக்கு தொல்லையாமா? நான் இறந்து நட்சத்திரமா மாறி என்னால உங்களை பார்த்தும் கண்ணை சுமட்ட முடியாதுல்லக்கா. கண்ணே இல்லையா, எப்படி கண்ணு சுமட்டுவாங்க? என்னம்மா அது? நம்ம துளசிய புதைச்ச மண்ணுப்பா. நம்மளால அவளை மறக்க முடியுமாப்பா? அவளை நினைக்காம இருக்க முடியுமா? நான் தானே அவளை கை பிடிச்சு கூட்டிட்டு வருவேன். அவளுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சது நான் தானே. என் கைய பிடிச்சு தானே அவ ஸ்கூலுக்கு போனதும் படிச்சதும். கண்ணு போனதுக்கு அப்புறம் என் கைய பிடிச்சிட்டு மட்டும்தான் அவன் நடந்திருக்கா. சாப்பிட்டோம், தூங்கணும், எல்லாம் ஒன்னா பண்ணும். இதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கணும். என்னோட துளசி எப்பவும் என் கூட தான் இருக்கணும். ஒரு பிடி மண்ணா இருந்தாலும் சரி. அவளுக்கு ஆபத்துன்ற போது நான் அவளை விட்டுட்டு போயிட்டேன்ல. அவளை தனியா விட்டு நான் போயிருக்கவே கூடாது. கைப்பிடிச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அவளை என் நெஞ்சோட அணைச்சு காப்பாத்திருக்கணும். ஆனா இதுக்கு கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு.
உண்மை என்னன்னு உனக்கு தெரியும்ல மகி? இனி இப்போ கேஸ் கோர்ட்ல இருக்காச்சு மாமா. கோர்ட்டுக்கு தேவைப்பட்டது உண்மை இல்ல, சாட்சி தான். நடந்தது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். கண்ணு தெரியாத அந்த பொண்ண அசோக நாசமாக்கிட்டான். மகி, அவளுக்கு கண்ணு தெரியாதுன்றதால ஆளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான் போல. சிவராஜனும் கஜேந்திரம் அவன் இடத்துக்கு போயிருக்காங்க. அசோகன் கிட்ட சீக்கிரமாவே வீடை காலி பண்ணுன்னு சொல்றதுக்காக அவனை பார்க்க போயிருக்காங்க. கஜேந்திரனும் சும்மா கூட தான் போயிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனோட கேவலமான செயலை பார்த்திருக்காங்க. என்னோட இடத்துல இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி சிவராஜன் அசோகனை தள்ளி விட்டுருக்கான். அந்த கோவத்துல தான் அசோகன் சிவராஜனை கொலை பண்ணிருக்கான். இல்ல, இந்த விஷயத்துல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தம்பி மகி? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்றது கிடையாது. போலீஸ் எஃப்ஐஆரையே இப்படிதான் எழுதியிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு வக்கீல போய் பாருங்க. ஏன்னா தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்களால முடிஞ்சாலும் முடியும். ஆமா, நீங்க கொஞ்சம் போங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மகி, நீயும் அசோகனும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஆஹா, அது சரி. எனக்கே இந்த விஷயம் இப்பதான் புரியுது. நீங்க எல்லாரும் ஒரே ரத்தம் தானே மகி? ஆபத்து வரும்போது அதை நினைக்கணும் இல்லையா? உங்களோட பையனுக்கு எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நினைச்சிருக்கனா என்ன? இந்த வீட்டுக்காரங்க அவனுக்கு என்னைக்குமே நாங்க எதிரிங்க தான். நாங்க அவனை கூப்பிட்டு வச்சு கம்பெனில வேலையும் கொடுத்தோம். ஆனா அதை அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். எதனால? அவனோட ஈகோனால. அது எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவன் ஒரு அப்பாவி. அப்பாவிய எங்களை எங்கெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அவன் அங்கெல்லாம் அவனால முடிஞ்ச அளவுக்கு எங்களை கேவலப்படுத்திருக்கான். நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லணுமா என்ன? நடந்தது எல்லாம் மறக்கணும் மகி. எல்லாரும் கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாங்களும் தப்பு பண்ணியிருக்கோம், அப்படிதானே? அப்படிலாம் நான் நினைக்கலப்பா. நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க கிட்ட பணம் இருக்குங்கிற அந்த ஈகோ தான் எங்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் உங்க ஃபேமிலியும் அதுக்காக முயற்சி பண்றீங்கன்னு நல்லா தெரியும். மகி, இந்த மகி கிகிலாம் காரியம் நடக்கிறதுக்காக நீங்க சும்மா கூப்பிடுறீங்கன்னு புரியுது. உங்க வாயால அன்பா சொல்ற இந்த பேருக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சேர்த்து மனசுல நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கொலை கேஸ், கற்பழிப்பு கேஸ்ல மாட்டின ஒருத்தனுக்காக நாங்க இன்வால்வ் ஆகுறது கண்டிப்பா முடியாது. நீங்க இப்ப இங்க இருந்து போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியே நீங்க அம்மா பார்க்க போவீங்கன்னு தெரியும். கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி ஏதாவது ஒரு வக்கீலுக்கு காணிக்கா கொடுத்துருங்க. வக்கீலுங்களும் வாழணும்ல. அக்கா, உள்ளவா அச்சுதா. என் பையன் தப்பு பண்ணியிருக்காங்கக்கா. ஆனா நான் இந்த குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ணல. அது உனக்கு தெரியும்ல. என்ன ஆச்சு அச்சுதா? ஏன் இப்படி பேசுற? இந்த குடும்பத்துல நீ ஒரு ஆளா தான் நான் பாக்குறேன். யாரோன்னு நான் என்னைக்குமே உன்னை நினைச்சதில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிருவாங்களா? என்னதான் ஆச்சு அச்சுதா? இப்போ என் மகனை எப்படியாவது காப்பாற்றணும்க்கா. யாரை போய் பார்க்கணும், யார் காலை பிடிச்சா காரியம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. உதவி பண்ண போய் மகியை கேட்டேன். எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என் பையன் எதிரி தானே. ஆனா என்னால அவனை அப்படி நினைக்க முடியாதுல்ல. தெனாவிட்டா இருக்கிற அசோகனை நீங்க கை கழுவலாம். ஆனா அவனோட அப்பாவை என்னால முடியுமா? இப்ப நான் என்ன அச்சுதா பண்ணணும்?
உன் பையனை நான் யாரோ நான் நினைக்கிறேன். என் பசங்களை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் உன் பசங்களையும். நான் அவங்கள வேற மாதிரி நினைச்சதே கிடையாது. அது எனக்கு தெரியும்க்கா. அதனால தானே இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். கொஞ்சம் அமைதியா ரச்சுதா. நாம ஏதாவது ஒரு நல்ல வக்கீலை பார்க்கலாம். கம்பெனியில் இருக்க லீகல் அட்வைசருக்கு சிவில் கேஸ் வாதாடி தான் பழக்கம் இருக்கு. ஒரு நல்ல கிரிமினல் லாயரை தான் நம்ம போய் பார்க்கணும். பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அப்புறம் கௌசல்யாவை வருத்தப்பட வேண்டான்னு சொல்லு. பசங்க போய் ஆபத்துல மாட்டிக்கிறத நினைச்சு அம்மா தானே கவலைப்படுவாங்க. நான் என்னன்னு சொல்லி அவ மனசு தேத்துறதுக்கா? ஒரே ஒரு மகன், அதுவும் கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டான். அமைதியா இருன்னு கௌசல்யா கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? நான் போயிட்டு வரேன்க்கா. நாளைக்கே போய் நான் வக்கீல பாக்குறேன். உனக்கு தேவையான பணத்தை கம்பெனில இருந்து வாங்கிக்கோ. நான் ஐயர்கிட்ட சொல்லிடுறேன். சரிக்கா. இதுக்கப்புறம் பேஷண்ட்டை வீட்டுக்கு கூட்டு போகிறது தான் நல்லது. வலியை குறைக்கிறதுக்கான மருந்து கொடுக்கறத தவிர வேற எதையும் பண்ண முடியாதுமா. ட்ரீட்மெண்ட்னால இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமா தான் டாக்டர் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. ரொம்பவே ஷாக் ஆயிருக்காரு. நான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன். இங்கே கொடுக்குற மருந்துகளை வீட்டுக்கு போய் கொடுத்தா போதும். கடைசி நாட்களில் சொந்தக்காரங்களோட வாழ்கிறது தானே நோயாளிக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை டாக்டர். பேஷண்ட்டை கூட்டி போகிறதுக்கு வீடு கூட இல்லை டாக்டர். அப்படின்னா ஏதாவது கருணை இல்லத்தில் பார்க்கட்டும். அதை தவிர இப்படிப்பட்ட பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். குடிக்க தண்ணி வேணுமாப்பா? போதுமா? மகி, இப்ப நீ எங்க போற? நான் கிளப்புக்கு போறேமா. நீ எப்பவுமே டென்னிஸ் தானே விளையாட போவ. இந்த மாதிரி கிளப்புக்குலாம் நீ போனதே கிடையாதே. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. மகி, அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு நீ விசாரிச்சியா? புதைச்சிட்டாங்க. எங்க? முனிசிபாலிட்டியோட சுடுகாட்டுல. அனாதை பொண்ணுங்களை எங்க புதைப்பாங்க? யாரு பண்ணாங்க? இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. வேலை செய்யறவங்க வந்திருப்பாங்க,
சவத்தை சுமக்க குழி வெட்ட 3-4 பேர் போதும்ல. அவதான் ரொம்ப திறமசாலியாச்சே. சிரிச்சோ அழுதோ ஆளுங்களை மயக்கிறதுக்கு அவளுக்கு நல்லா தெரியுமே. அப்படி யாராவது பண்ணிருப்பாங்க. அநாத சவத்தோட கணக்குகளை பத்தி முனிசிபாலிட்டிக்காரங்க எழுதி வச்சிருப்பாங்க. நாம அதுல இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. டாக்டர்! Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.